ஈரான் யூஎஸ் வார் இஸ் அஃபிஷியலி ஓவர். 100% கேட்டால் 99%. ஏன்னா கம்மிங் ஃப்ரைடே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் 99% அப்படின்னா, இந்த பீஸ் டாக்ஸ் எல்லாம், பீஸ் டீல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இஸ்ரேல் பெய்ரூட் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. உடனே ட்ரம்ப்புக்கு கோபம் வந்து, நாங்கள் இங்கே அமைதி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், நீ கம்முன்னு இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி இஸ்ரேலை திட்டியிருக்காரு. இன்ஃபேக்ட் இஸ்ரேலை ரொம்ப ஹார்ஷாகவே ஆக்சுவலாக பேசியிருக்காரு. ஆன் த அதர் சைட், இந்த டீல் லேட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமும் இஸ்ரேல் தான் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மேலே தப்பு சொல்லியிருக்காரு. சரி, ட்ரம்ப் சொல்கிறத நம்ம எதையும் பெருசாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட். இப்போ ஒன்று சொல்லுவார், அப்புறம் ஒன்று மாற்றி சொல்லுவார். இந்த டீலை பற்றி அவர் சொல்கிறத நம்பலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் ஈரானும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. எஸ், அப்படி ஒரு டீல் நாங்கள் சைன் பண்ண போகிறோம். பட் ட்ரம்ப் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்லாம் நாங்கள் பண்ண போகிறதில்ல. கம்மிங் ஃப்ரைடே நாங்கள் அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறோம். சைன் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வில் பி ஓப்பன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஈரான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வெளியே வந்த உடனே க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ஏறக்குறைய 4 to 5% குறைஞ்சிருக்கு. அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு, ஏற ஆரம்பிச்சிருக்கு. லாஸ்ட் வீக் வரைக்கும் ஸ்பேஸ் எக்ஸோட ஐபிஓ தான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் அது சம்மந்தமான நியூஸஸ்லாம் ஹெட்லைன்ஸில் இருந்தது. ஆனால் இப்போ மறுபடியும் அந்த ஹெட்லைன்ஸ்ன்ற இடத்துக்கு ட்ரம்ப், ஈரான் அண்ட் யூஎஸ்ஏ வார் வந்திருக்கு. ஸோ இந்த ஹெட்லைன்ஸ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த எண்ட் ஆஃப் ஈரான் யூஎஸ்ஏ வார்னு நம்ம நம்பலாம்.